ஏன் வேலையை நிறுத்திட்டீங்க ரமேஷ் பாய்? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கார்பென்ட்ரி எவ்வளவோ மாறிடுச்சு. மெட்டீரியல்ஸ், டிசைன்ஸ், ப்ராடக்ட்ஸ்னு எல்லாமே புதுசு. எனக்கு கத்துக்க ஆசைதான், ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சொல்லி கொடுக்க ஒரு இடம் இல்ல. அப்போ சரியான நேரத்துல தான் நாம 2 பேரும் சந்திச்சிருக்கோம். முதல்ல நீங்க யாரு? நான் தான் ட்ரூஜி. உங்களுக்கு உதவுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்கிட்ட இருக்கு ட்ரூ கிரிப் கி பாட்சாலா. இது உங்க எல்லா சந்தேகத்தையும் போக்கும். ட்ரூ கிரிப்? ஆமா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் ட்ரூ கிரிப். ஏஷியன் பெயிண்ட்ஸ்? ஆனா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வெறும் பெயிண்ட் தானே தயாரிப்பாங்க. சரியா சொன்னீங்க. ட்ரூ கிரிப் இப்போ வுட் அடேசிவோட சேர்ந்து கார்பென்ட்ரியிலயும் கால் தடத்தை பதிச்சிருக்காங்க. இந்த ட்ரூ கிரிப் கி பாட்சாலானா என்ன? நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபர்னிச்சர் செய்யறது மட்டும் வேலை கிடையாது. கஸ்டமர்ஸ் டிசைனையும் ஃபினிஷையும் ரொம்ப நல்லாவே எதிர்பார்க்கறாங்க. ஆனா மெட்டீரியல்ஸ் மாறிடுச்சு, டிசைன்ஸும் மாறிடுச்சு, அப்புறம் அதோட கண்டிஷன்ஸும் மாறிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு இப்ப அனுபவம் மட்டும் போதாது, அட்ஹெசிவ்ஸ் பத்தின ஒரு சரியான புரிதலும் வேணும். அதை புரிய வைக்கிறது தான் ட்ரூ கிரிப் கி பாட்சாலாவோட வேலை. இந்த சீரீஸ்ல அட்ஹெசிவ்ஸ் பத்தின சரியான மற்றும் பிராக்டிக்கல் நாலேஜ் மூலமா உங்களோட தொழிலை நாங்க மேம்பட வைப்போம். இது மூலமா எப்போ எந்த அட்ஹெசிவ பயன்படுத்தணும், அதை எங்க எப்படி அப்ளை பண்ணணும், அதே போல உங்க வேலையை எப்படி ப்ரொஃபஷனலா மாத்துறதுங்கிறதையும் நாங்க சொல்லி கொடுப்போம். புரிஞ்சிருச்சு. பொருளை விட அணுகிற முறைய மாத்தணும் தானே சொல்றீங்க? அதேதான். சரியா அணுகும் போதுதான் பாண்டிங் நல்லா வலுவடையும், ஃபினிஷ் கிளியரா இருக்கும், முக்கியமா செய்யற வேலை கச்சிதமா இருக்கும். புரிஞ்சிடுச்சு. அதனால எல்லாரும் ட்ரூ கிரிப் கி பாட்சாலாவை தேர்ந்தெடுங்க. இதுல உங்களுக்கான சரியான நாலேஜ் கிடைக்கும். அதே போல ட்ரூ கிரிப் அட்ஹெசிவ்ஸையும் மறந்துடாதீங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ட்ரூ கிரிப், ஒவ்வொரு பந்தத்தோட அஸ்திவாரம். #ட்ரூ கிரிப் ஸ்ட்ராங் ப்ராமிஸ்.